இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று தீஸ்தா செதல்வாட் புகழாரம் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு அருகில் உள்ள தேர்வாய் கண்டிகை பகுதியில் ரூபாய் 564 கோடி மதிப்பீட்டில் பிரீமியம் கார் டயர் தொழிற்சாலையை நிறுவ உள்ளதாகவும் இதில் 200 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு வழங்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. மதுபோதையில் அடிக்கடி தகராறு செய்த வங்கி ஊழியரான மகனை தந்தையை கொன்ற சம்பவம் தேனியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த அதிமுக காலத்தில் அமைச்சராக இருந்தவர் வைத்தியலிங்கம். இவர் சென்னை பெருங்களத்தூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு ரூபாய் 27 கோடி லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்துள்ள நிலையில் வைத்தியலிங்கம் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் ஆர்கே சாலை மெயின் ரோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று மின்தடை ஏற்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதியை தொடர்ந்து பழனி பஞ்சாமிர்தத்திலும் மாட்டுக் கொழுப்பு என்ற தவறான தகவல் பரப்பியதாக பாஜக நிர்வாகி மீது புகார் எழுந்துள்ளது. இலங்கை அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிற நிலையில் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. தமிழகத்தில் ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை, மக்களவைக்கு பலமுறை தேர்தல் நடத்தப்பட்டுள்ள சூழலில் தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலானால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதிகளவில் தேவைப்படும் என்று தமிழக தேர்தல் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவிலேயே அதிக உறுப்பினர்கள் தமிழக பாஜகவில் இருக்க வேண்டும் எனவும், எனவே நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார். பழனி பஞ்சாமிர்தத்துக்கு ஆவி நிறுவனத்திடமிருந்தே நெய் பெறப்படுவதாக தமிழக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. குடிநீர் வரியை 30ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தகவல் அளித்துள்ளது. இனி வரும் தேர்தலில் மைக் சின்னத்தில் போட்டியில்லை என்று சீமான் பேட்டி அளித்துள்ளார். பழனி கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக கூறி பாஜக நிர்வாகிகள் 2 மீது அறநிலையத்துறை சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு பணியிடங்கள் தேவைக்கேற்ப அதிகரிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. 48 மீனவ கிராமங்களையொட்டி குமரி கடற்பகுதியில் நேற்று சஜாக் ஆபரேஷன் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் தீவிர பயிற்சி மேற்கொண்டனர். இந்தியா தனது விண்வெளி ஆராய்ச்சியில் மற்றொரு முக்கியமான கட்டத்துக்கு நகர்கிறது. சந்திராயன் 3 திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து சந்திராயன் 4 திட்டத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மும்முரமாக இறங்கியுள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதம் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சை குறித்து ஆந்திர அரசிடம் மத்திய அரசு விளக்கம் கேட்டுள்ளது. இதனிடையே நெய்யில் மாட்டுக் கொழுப்பு இருந்தது உண்மைதான் என்று தேவஸ்தானம் ஒப்புதல் அளித்துள்ளதால் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் திருப்பதி கோவிலுக்கு ஒருபோதும் நெய் சப்ளை செய்யவில்லை என்று அமல் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. கடிதம் எழுதுவது கடந்த காலம், ஆனால் இது இமெயில், வாட்ஸ்அப் காலம். இன்ஸ்டாவிலும் ஸ்னாப்சாட்டிலும் அரட்டை அடிக்கிறது இன்றைய குழந்தைகள். இந்த நிலையில் மகளுக்கு கடிதம் அனுப்ப கற்றுத்தந்த தாயின் வீடியோ வைரலாகியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து குவாட் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. இந்த குவாட் அமைப்பின் மாநாடு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்ற நிலையில் பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக அமெரிக்கா செல்லவிருக்கிறார். சகுனிங்களாய் இருக்க இந்த உலகத்தில் யோக்கியவனாய் இருந்தா பிழைக்க முடியாது என்று வேட்டையின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு மட்டும் தெரிந்த உதயநிதியை இந்தியா முழுவதும் கொண்டு சென்றவர் பிரதமர் மோடி தான் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். த கோட் பட வெற்றியின் மகிழ்ச்சியில் நடிகர் பிரேம்ஜி மனைவியுடன் திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்தார். புனேயில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் மாநகராட்சி வாகனம் ஒன்று விழுந்தது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ரயில்வே துறைகளில் அவ்வப்போது காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி வருகிறது. அந்த வகையில் ரயில்வேயில் காலியாக உள்ள 3445 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெல்லி முதல்வராக இன்று அதிஷி பதவியேற்கிறார். மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியில் இருந்த பயிற்சி பெண் டாக்டர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு ஆயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தினர். பெண் போலீசாரை பற்றி அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சவுக்கு சங்கரின் வழக்கு 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தாம் 6 மணி நேரம் வியர்க்க விறுவிறுக்க பேசிவிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கினால் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நடித்தது குறித்தும் வேறு ஏதும் படம் நடிக்கவில்லையா என்றுதான் கேட்பதாக சிவகங்கையில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் சீமான் தெரிவித்துள்ளார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் அதிகாரிகள் மதத்தலங்களின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பிரபல பாடகர் மனோவின் மகன்கள் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சர்வதேச கிரிக்கெட்டில் 400 விக்கெட்டுகள் சாதனை படைத்த பும்ரா. இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் 149 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 308 ரன்களில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது.
சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 55,088 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 6,886 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. நேற்றைய 2வது நாள் ஆட்ட முடிவில் இந்தியா 3 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் சென்னையில் மழை பெய்து வந்தது. இதனால் போட்டி சரியான நேரத்திற்கு தொடங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1509 புள்ளிகள் உயர்ந்து 84,694 புள்ளிகள் என்று புதிய உச்சம் தொட்டது. வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 1360 புள்ளிகள் உயர்வுடன் 84,544 புள்ளிகளில் நிறைவடைந்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்து வந்தாலும் சில இடங்களில் வெயில் வாட்டி வருகிறது. இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.